புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். இது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன் அப்படின்றார். அவர் சொல்றாரு, நான் பாடுகள் எல்லாம் அனுபவிக்கிறேன், நிறைய பிரச்சனையை அனுபவிக்கிறேன், நிறைய வேதனையை அனுபவிக்கிறேன், நிறைய கஷ்டங்கள் எனக்கு வருது. அதுக்கு காரணத்தை சொல்றாரு. நான் பிரசங்கியா இருக்கிறேன், நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன், நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். அப்படி இருந்துட்டு இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றேன். ஜீவனை பற்றி பிரசங்கம் பண்றேன், அழியாமை பற்றி பிரசங்கம் பண்றேன், பணத்தை பற்றி பிரசங்கம் பண்றேன், சுகத்தை பற்றி பிரசங்கம் பண்றேன், கர்த்தர் தாரான்னு சொல்றேன். அப்படி சொல்றதுனால புறஜாதிகளுக்கும் மற்ற மனுஷருக்கும் என் மேல கோபம் வருது, எரிச்சல் வருது. அதனால எனக்கு நிறைய கஷ்டங்களை பாடுகள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு, ஆயினும் நான் வெட்கப்படுறதில்லை. எனக்கு கஷ்டங்கள் இருக்கு, எனக்கு பாடு இருக்கு, வேதனை எனக்கு இருக்குது, ஆயினும் நான் வெட்கப்படுறதே கிடையாது. ஏன்னா கர்த்தர் வெட்கப்பட விடுறது கிடையாது அப்படின்றார். கஷ்டங்கள் வர்றதெல்லாம் உண்மைதான், பாடுகள் வர்றதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நான் வெட்கமடைய மாட்டேன், வெட்கப்படுறதில்லை அப்படி சொல்றாரு. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எந்த வழியிலையும் எனக்கு பிரச்சனை வரலாம், யுத்தங்கிற இதில் பிரச்சனை வரலாம், கஷ்டங்கிறதுல பிரச்சனை வரலாம், ஆனால் நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிவேன். அதான் நான் விசுவாசிக்கிற ஆள் யாரு? இயேசு கிறிஸ்து, ஜீவன் உள்ளவர், தெய்வம். அதனால என் கஷ்டத்தை எல்லாம் அவரால் போக்க முடியும். என் பாடு, என் வேதனை, என் கவலை எல்லாத்தையும் அவரால் போக்க முடியும். அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், என்ன வெட்கப்பட மாட்டேன் நான், இல்லையா? என் சோர்வு வந்து என்னைய கடத்தி போட்டுறாது, பிரச்சனை வந்து என்னை அமுக்கி போட முடியாது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் என்ன என்று அறிவேன். அவர் பெரிய தேவன், உன்னதமான தேவன், அவரை பற்றி நிறைய அறிவு எனக்கு இருக்குது. அவர் ஒரு காலம் என்னைய கைவிட மாட்டார், என்னை விட்டு விலகவும் மாட்டார். அப்போ நான் சொல்லுவேன், இதெல்லாம் இத்தனை நேரத்துக்குள்ள பிரசங்கம்தான். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பாடு வந்தாலும், கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறவனை கர்த்தர் விடுதலையாக்குவார். அதுவும் சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைக்காக வாழ்வதற்காக இருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும், கர்த்தருக்காக துன்பப்படுற எந்த மனுஷனையும் கர்த்தர் கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை என்றார். எபிரேயர் 13:5 ஒரு 3 வசனம் சொல்றேன். நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிவேன் அப்படின்றார். பவுல் ஒரு அறிவை சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவ நான் எப்படி அறிஞ்சிருக்கிறேன், அவரை பற்றின அறிவு என்ன, பல முறை சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை இப்பவும் சொல்லுவேன் நான். எபிரேயர் 13:5 சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ ஒரு கேள்வி இருக்குது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் அப்படின்ட்டு. அப்போ பிரச்சனை வராதா? வரக்கூடாது இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. பிரச்சனை வரும். பிரச்சனைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கைவிட மாட்டேனுங்கிற வார்த்தையை சொல்றாரு. விலக மாட்டேங்கிறது ஏன் சொல்றாருன்னா பிரச்சனை இருக்கிறதுனால தான். அப்போ நான் சொல்றேன், பிரச்சனை ஒன்று இருக்குது, ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படி சொல்றாரு. சொல்லிக்கிட்டு கீழே வார்த்தை சொல்லுவார் 6வது வசனத்தில், அதனாலே நாம் தைரியம் உண்டு. பயந்துட்டு, கஷ்டப்பட்டுட்டு, அழுதுட்டு, நொந்துட்டு, பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படுறீங்களே, அவங்க சொல்றாங்க, பிரச்சனையை பார்த்து பெருசாக எடுக்காதீங்க, கவலையை பெருசாக எடுக்காதீங்க. அது சொல்லிட்டு சொல்றாரு, தைரியம் கொண்டு. ஏன் தைரியம் கொண்டு? கர்த்தரையும் கூட இருக்கிறாருப்பா. ஏமேன். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. இன்னைக்கு நான் தோத்து போயிருக்கலாம், இன்னைக்கு நான் பலவீனத்தில் இருக்கலாம், அவர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் என்னை கைவிடுவதில்லை. அதனால தைரியம் கொண்டு, தைரியம் ஆகுங்கன்னு சொல்றாரு. தைரியம் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. தைரியம் ஆகுங்க சொல்றாரு. தைரியம் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு அதில் எழுதி வச்சிருக்குது. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லிட்டே இருக்க பிரச்சனை வரும்போது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். நம்ம மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லலாமே, நான் பயப்பட மாட்டேன்.
கடன் வந்தா ஒரு பயம். நான் சொல்றேன், போராடுற எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அதை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயம், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நான் பயப்பட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தால் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். மனுஷன் தான் ஏதாவது செய்வான், பேய் நேரம் வந்து செய்ய முடியாது இல்லையா? மனுஷன் தான் ஏதாவது குறுக்கு வழியில் பிசாசு மூலமாக கேட்டு வருவான். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என தெய்வம் என் பக்கத்தில் இருக்கிறார். சொல்லலாமே. அதான் அவர் சொல்றாரு, நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லலாம் தெரிய மாட்டேன். யார் என்ன கைவிட்ட என்ன? கர்த்தரனை உயர்த்துவார். இஸ்ரேல் ஜனங்கள் விரோதமா இருக்கிறாங்க, ரோமர்கள் விரோதமா இருக்கிறாங்க, புறஜாதிகள் விரோதமா இருக்கிறாங்க, கூட இருந்த விரோதமா இருக்கிறான் இல்லையா? பவுல் சொல்ல என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, நிறைய பிரச்சனை வருது. அவர் சொல்ற நான் பயப்பட மாட்டேன். ஏமேன். கர்த்தர் எனக்கு சகாயர், கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார், என்னோட கூட இருக்கிறாரு. ஏன்னா நான் கர்த்தரை எல்லா காலத்திலும் துதிக்கிறேன், எப்பொழுது வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன், அவரே நம்பி இருக்கிறேன். நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் அங்கே சொன்னாரு. இந்த வசனத்தை சொல்லுது, கூட வர்றாராம். மோச சொல்றாரு, கர்த்தர் சொல்லியிருக்கிறாராம், கூடயே வருவேன், நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், அதனால நீ பயப்படக்கூடாது. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லோரும் பார்த்திருக்கிறார் அவரை நோக்கி பலன் கொண்டு திடமானதார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். யோசுவா வந்து மோசைக்கு கை கழுவி விட்டாள், சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டாள். அவரை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ஜனத்தை நீ தான் அழைத்து கொண்டு போற. அவர் அதனால ஒரு திகைப்பு. இவ்வளோ பெரிய ஜனத்தை, ஒண்ணுமே இல்லை, இவங்களுக்கு சண்டை போட தெரியாது, பட்டயம் இல்லை, கருவி இல்லை, ஒழுங்கான செருப்பே கிடையாது, இந்த மாதிரி கூட்டத்தை வச்சுட்டு எப்படி நான் சண்டைக்கு போறது? அதுக்கு சொல்றாரு, சும்மா இவங்கள வச்சு நீ சண்டை போட முடியாது, என்னைய வச்சா சண்டை போட போற, நான் வருவேன். ஆமென். இவங்கள வச்சு சூழலை பார்த்து தைரியமா இருக்காத, இவங்கள பார்த்து சோர்ந்து போகாத, தைரியமா இருக்காத. கர்த்தர் நான் இருக்கிறேன், நான் உன் கூட வந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணேன். பவுல் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளோ பெரிய பவர் உள்ள மனுஷன். அவரோடு கூட பயணிக்கிறதுக்கு பைபிள்ல ஆளே இல்லை. யாரா நல்லா பயணிச்சிருக்கிறீங்களா பார்த்தா, அவர் ஒரு பெரிய யுத்த ஜனங்களை கூட்டு போகல, இல்லைன்னா பெரிய துப்பாக்கி இடத்துல ஒன்று போகல. அவர் எல்லா இடத்துக்கும் போகும்போது அவரோட கூட ஒரு 8 பேர் இருந்தாங்களாம். ஒவ்வொரு இடத்துல 2 பேர் விட்டு போயிட்டே இருப்பான். சில இடத்துல ஆலயத்தில் ஆட்களை இவரை வச்சுட்டு போயிடாரு. ஒரு ஆள் தான் பயணம், பயப்படுறதே இல்லைங்க. அவரு ஈஸியா போயிடுறாரு, ரோமர் சாம்ராஜ்யத்துக்குள்ள போயிடுறாரு, ஈஸியா புறஜாதிக்குள்ள போயிடுறாரு, ஈஸியா மற்ற பிசாருடைய ஆலயங்களுக்குள்ள போயிடுறாரு. ஒத்த ஆளு தான் பயமே இல்லாம வாழ்ந்தார். அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் கூட இருக்கிறாரு, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. அவங்க எனக்கு பயம் காட்டலாம், என்னை பயமுறுத்தலாம், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணு சொல்லலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். இப்போ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி நம்மளும் சொல்றாரு மறுபடி, நீங்களும் பயப்படக்கூடாது. ஏமேன். என்ன வந்துடும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்துடும், என்ன பாடு வந்துடும், அவர் நம்மளோட கூட இருக்க ஒண்ணும் பண்ண முடியாது. 31:8 ஒரு வார்த்தை கொடுப்பாரு பாருங்க, உபாகம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். மறுபடியும் சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சேர்க்கிறார். அந்த வார்த்தைகள் கலங்கவே கூடாதுன்றார், பயப்படவும் கூடாது. கடவுள் மேல அந்த ஃபெய்த் இருக்கு பாருங்க. நான் இப்ப அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் மேல ஃபெய்த் இருக்கிற மனுஷன் கலங்க மாட்டான், கண்ணீருடைய மாட்டான், பயப்பட மாட்டான். ஏன்னா அவர் கூட இருக்கிறார், கண்டிப்பா நடத்துவார். இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், என்னை ரட்சிச்சு இருக்கிறார். எவ்வளவோ மரண வழிகள் வந்தபோது என்னை காப்பாத்திருக்கிறார், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள் வந்த பின்னாடியில் என்னை காப்பாத்தினவர். கடைசியில எவ்வளோ பெரிய விஷயத்துல காப்பாத்தினவருக்கு இந்த சின்ன ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையா? ஏமேன். நான் சொல்லுவேன், கர்த்தர் எல்லா விஷயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். ஏமேன். யோசுவா 1:5 சொல்லுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். மாத்தி மாத்தி டயலாக் அடிக்கிறார், தேத்துறாரு. ஏன்னா இவங்களும் ஒரு வசனம் சொன்னா தேர மாட்டாங்க. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், அவனோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் இல்லையா, அங்க உங்களை நடத்தினேன், இப்படி உங்களை அற்புதம் செஞ்சேன். ஏன்னா நம்மளுடைய இருதயம் வந்து குரங்கு புத்தி மாதிரி, அப்படியே பொத்துன்னு மறுபடி பாவத்தில் விழுந்துரும், இல்லைன்னா பலயனத்தில் விழுந்துரும். அதனால சொல்றாரு, நீ உயிரோடு இருக்குன்னாலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு 10 வருஷம் 4 வருஷம் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாளுக்கு நான் கொடுப்பேன் ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். எங்க அண்ணன் 3 பேர் சாத்ராக்கு, மேஷாக்கு, அபேத்நேகோவை அக்னி சூளையில போட்டாங்களா, அசால்ட்டா முடிய கோரிட்டு இருந்தான்ல. ஏமேன், நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏமேன், அந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லையே. பவுல் சொல்வார், ஒரு முறை என்னை பெரிய பாறை இருந்து கீழே போட்டாங்க, நான் செத்துட்டான்னு சொல்லி தான் என்னை விட்டுட்டு போனாங்க, நான் எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். அந்த வார்த்தை நல்லா இருக்கு, படிச்சிருக்கீங்களா நீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கையில என்னையோ செத்துட்டோம்னு போட்டு போனானுங்களா, அவன் எழுந்து வந்தானோ. எப்படி இருக்கும்? நான் சொல்லுவேன், அதுதான் ஸ்பிரிட்டு. நம்மளை அடிச்சு கொண்டே போட்டாலும் நாம எந்திப்போம். ஆமென். நான் சொல்லுவேன், நம்ம பெரிய காரியத்தை செய்யும் போது, ஏன்னா நம்ம இதுவரை செய்தது கிடையாது இல்லை. நம்மளோட தகப்பமாருங்க, நம்முடைய சந்ததிகள் எல்லாம் பல கோடிக்கு உள்ள பிசினஸ்லாம் செஞ்சது இல்லை. நம்ம செய்யும்போது ஒரு பதட்டம், ஒரு பரபரப்பு இல்லையா? நம்ம சந்ததிகளில் பெரிய காரியங்களை செஞ்ச கிடையாது, வெளிநாடுகளுக்கு நல்லா போன கிடையாது. அப்போ நிறைய ஒரு பதட்டம், பரபரப்புலாம் வரும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். அப்போதான் அவர் சொல்றாரு, கர்த்தருங்கிற சக்தி சாதா சக்தியே கிடையாது, இது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சக்தி. வேதம் சொல்லுது, 100 சூரியனுக்கு சமம் அவருடைய பவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாதது தேவத்துடைய வல்லமைக்குள்ள மட்டும்தான். வேற எல்லாத்துக்குள்ள எல்லாம் செஞ்சிருவாங்க, அந்த அர்த்தம் சொல்லுது. ஒருவரும் சேரக்கூடாதது. சூரியனுக்குள்ளே மனுஷன் போவாங்க, ஞானம் அவ்வளோ இருக்கும், ஆனா கிறிஸ்துக்குள்ள போக முடியாது, அவ்வளோ பவர். அந்த பவர் நம்மளோட இருக்குது, எதுவும் ஒண்ணு செய்ய முடியாது. நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிவேன், அதான் ஒரு பவர். சொல்ல, நான் அவரை குறித்து எனக்கு தெரியும், அவர் சாதா ஆள் கிடையாது. நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை இந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்துல 2 காரியம் சொல்றார். 1, நான் என்னை அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இங்கதான் பிரச்சனை தொடங்கும். கர்த்தருடைய பவரை முதல்ல சொல்லிட்டேன், இன்னும் கர்த்தருடைய பவரை சொல்லுவேன். ஆனா இந்த பவர் வேலை செய்யறதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கிறார், பொருள் அடக்கத்தை கொடுக்கிறார். நான் என்ன அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த பவர், தேவ பவர் யாருக்கு வேலை செய்ய போகுது அப்படின்னா, என் சரீரத்தை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா இது நீதி மட்டும்தான் செய்யும், அநீதி செய்யாது, செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக என் அவயங்களை இல்லைன்னா என் சரீரத்தை நான் கொண்டு வரணும். அவங்களுக்கு இது வேலை செய்யும். ஏன் உங்களுடைய அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க சொல்றாருன்னா, இந்த பரிசுத்தம் ஒன்று சொல்றோம்ல, பரிசுத்தம்னு ஒரு வார்த்தை வருது வருங்க பைபிள்ல. இந்த பரிசுத்தம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல சொல்றது தப்பு இல்லையா? இந்த நகை கலத்துறது, சாரி மாத்திரலாம் சொல்றாங்களே, இந்த ட்ரெஸ்ஸு, புருவம், லிப்ஸ்டிக்கு, அத்தனையும் போய் அது பரிசுத்தமோ இல்லையோ, அது தேவையில்லாத ஒரு பகுதி, அது மாம்சம் பேசுற விஷயம். நீதிக்குரிய ஆயுதங்களா உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நீதியில லிப்ஸ்டிக்கு, கண்மை, இது புடவை, இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீதிக்குரிய ஆயுதங்களா உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்க அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களா ஒப்பு கொடுக்கும். அப்படின்னா நீதினை நீங்க செய்யற நற்கிரியை தான் நீதி சொல்லுது. இந்த பரிசுத்தம் எப்படி வரும் அப்படின்னா, நீதினாலதான் பரிசுத்தம் உண்டாகும். சரீர அவயங்களுடைய அலங்காரத்தினால எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, உங்க அவயங்களை இல்லைன்னா உங்களுடைய மாம்சத்தை நீதியின் ஆயுதங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க சொன்னார் பாருங்க. அந்த நீதி தான் பரிசுத்தம் உண்டாக்குன்னு சொல்லுது. இப்ப ரோமர் 6:19 சொல்லுது, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்றது. அவன் பரிசுத்தத்தை நான் செய்யணும்னா என் அவயத்தை, என் சரீரத்தை நீதியின் ஆயுதமாக நீதி செய்யக்கூடிய அளவுக்கு என் மாம்சத்தை நான் மாத்திட்டோம்னா இப்ப பரிசுத்தம் பிறக்குதுன்றார், பரிசுத்தம் உண்டாகுதுன்றார். உங்களுக்கு புரியுதா? என் சரீரத்துல நான் ஏதோ சேஞ்ச் பண்றதுனால இல்லை, இது ஒரு ஆயுதமா மாற்றணும். சரீரத்தை நல்லதை மட்டும் தான் செய்வேன், நான் தீமை செய்ய மாட்டேங்கிற ஒரு எண்ணம் எனக்கு சரி, மற்றவங்களும் சரி, நான் தீமை செய்ய மாட்டேன், நன்மை மட்டும் தான் செய்வேங்கிறதா பரிசுத்தம். இது ஆயுதமா மாற்றி கட்டுன்றார். எந்த ஒரு மனுஷனுக்கு எடுக்க கூடாது, யாரையுமே நம்ம தவறா எண்ணக்கூடாது. நான் நன்மை மட்டும் தான் செய்யணும், நீதி மட்டும் தான் செய்யணும், அதுதான் உங்களை பரிசுத்தமாக மாற்றுகிறது என்றார். இப்படி உங்களை தேவத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது இப்ப தேவனுடைய வல்லமை என்னை காப்பாற்றுகிறது. ரோமர் 6:16 எடுத்துக்கிட்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்குனாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதனாலும் சரி இல்லையா? நீங்க பாவத்துக்கு ஒப்பு உங்க சரீரத்தை, உங்களுடைய ட்ரெஸ் இருக்கு பாருங்களேன், உங்களுடைய ட்ரெஸ் இருக்கு, உங்க ட்ரெஸ்ஸை நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கிடுங்க, போட்டு நீங்க வெள்ளையில போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா கண்டாங்கி சேலை உடுத்துக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆம்பளைங்க லுங்கி போட்டுக்கிடுங்க, வேஷ்டி கட்டிடுங்க, பிரச்சனை இல்லை.
இனி என்னத்தை போட்டாலும் உங்க அவயங்களை பாவத்துக்கு இல்லைன்னா மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது அதைத்தான் செய்யும். நான் என்னத்தை போட்டாலும் எவ்வளவுதான் ட்ரெஸ்ஸை நான் போட்டிருந்தாலும் நான் என் சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தா, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தா, மரணம்னா பாவம், இதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தா அது அதைத்தான் செய்கின்றார். இதான் ஒப்பு கொடுத்தல். நான் என்னை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்த பின்னாடி என் சரீரத்தில் என்னதான் மாடல் பண்ணாலும் நான் எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும் அதுதான் எனக்கு வேலை நடக்க போகுது தவிர இந்த மேல இருக்கிற விஷயங்களை என்னை பாதுகாக்கிறேன். நான் எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அதான் முக்கியம். உங்க சரீரங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க அதான் முக்கியம். அப்படி சொல்லிட்டு நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதனாலும் சரி, நீங்க நீதி செய்யணும்னு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்களா, நீங்க என்ன ட்ரெஸ் செஞ்சாலும் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா ஒப்பு கொடுத்துட்டீங்க, நானு நீதிதான் செய்வேன் அப்படின்னு உங்களை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இனி நீங்க என்ன அழகான ட்ரெஸ் போடலாம் பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க இல்லையா? இப்ப இதுக்கு நான் விளக்குறேன் பாருங்களேன். இதை விளக்குறேன். ஒரு ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் உள்ள போய் இருந்துட்டாங்க, அவனை ஜெயில பிடிச்சி போட்டாச்சு இல்லையா? அப்புறமா அவனால ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? ஒரு ஜெயில போய் போயிட்டான் பாருங்க. அவன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பாவம் செய்ய முடியாது, ட்ரெஸ் போடலாட்டையும் பாவம் செய்ய முடியாது, அவன் தின்னாலும் பாவம் செய்ய முடியாது, திங்களாட்டி பாவம் செய்ய முடியாது. இதான் ஒப்பு கொடுத்தல். நீங்க உங்களை நான் பாவமே செய்யக்கூடாது, நீதி மட்டும் தான் செய்யணுன்றதுக்காக, நீதிக்கு ஏதுவான காரியத்தை தான் செய்வேங்கிறதுக்காக நீங்க கீழ்ப்படிஞ்சு இருந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களால் பாவம் செய்ய முடியாது இல்லையா? இந்த ட்ரெஸ் எல்லாம் பத்தி ஏன் பேசுறாங்கன்னா பாவம் செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு முன் படின்றாங்க. இந்த நகைகள் ட்ரெஸ் எல்லாம் வந்து அடுத்தவங்களை இச்சை பண்ணும், இல்லைன்னா நம்ம பாவத்தில் விழுவோம் அப்படின்றதுக்காக கிடையாது. அது இது பாவம் அல்ல. நகை கலட்டுறதோ நகை போடுறதோ பாவமும் பரிசுத்தம் அல்ல. பாவமும் பரிசுத்தமும் விளைவிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு உதாரணமா இருக்குன்றாங்க. இப்ப பைபிள் சொல்லுது, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்க இருதயத்தையும் உங்க அவயத்தையும் நீங்க முடிவு பண்ணி எந்த சூழ்நிலையில நான் பாவம் செய்ய மாட்டேங்கிற கட்டுப்பாட்டை நீங்க கொண்டு வந்தாலும் ஒழிய நீங்க என்னதான் பத்திக்கிட்டாலும் என்னதான் பத்தவன் போனாலும் பாவம் நடக்கத்தான் செய்யும். ஏமேன்னு சொல்லுங்களேன். அப்ப ஒப்பு கொடுக்கும் போது உங்க அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் செய்யறாருன்றார். பாவம் கண்ண முறைக்கும். தாயை எடுத்து பேசிடும், தகப்பனை எடுத்து பேசிடும், பிள்ளை எடுத்து பேசிடும், கணவனை எடுத்து பேசிடும், மனைவி எடுத்து பேசிடும், பாவம் பேசிடும். அங்கதான் நம்ம விழுந்துட்டோம். ஒரு ஊழியக்காரனோ ஒரு வசனமோ பாவத்துக்குள்ள நில்லாத, உன்னை தேவனுக்கு ஒப்பு கொடு, ஒரு சரீரங்களை மாத்தி அமைன்னு சொல்லி அவன் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஓடிட்டான், அவன் ஜெயிச்சிடறான். தேவ வல்லமை நம்மள ஆளுக்கு செய்ய போப்புது. வேதம் சொல்றது ரட்சிப்பு மகா உன்னதமானது, மேன்மையானது. ரட்சிப்பு யாருக்கும் கிடைக்காது. ஆனா கிடைச்சிருக்கிற நம்மளும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. புரியுதா? யாருக்கும் கிடைக்கிது ஈஸி இல்லைங்க. இது ஈஸி, ரட்சிப்பு ஈஸியே இல்லை. அந்த மகாபெரிய தேவன் அவருடைய மிகுந்த ரத்தத்தினால எப்படியோ என்ன நன்மை செஞ்சோம் நம்மளுக்கு தெரியாது, நம்மளை தேடி வந்து இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்குது. ரட்சிப்புனா ஒன்றும் கிடையாது. இயேசுவை தேவன் என்று ஆராதிக்கப்படுறது தான் ரட்சிப்பு. அதுக்கு சபையில ஒன்றும் கிடையாது. இயேசுவை தேவன் என்று, இயேசு மட்டும்தான் தேவன் அனுப்பின தேவன் என்று விசாரிக்கிறது தான் ரட்சிப்பு. இதுக்கு சபை வேறுபாடு கிடையாது. இந்த மனசு யாருக்கு இருக்குதோ அதான் ரட்சிப்பு. இயேசுவை மட்டும் ஆராதிக்கிறதா ரட்சிப்பு, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவை ஆராதிக்கிறதா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஈஸி கிடையாது. இப்ப வந்துட்டோம். இந்த ரட்சிப்பை தந்தவர் சொல்றாரு, கொஞ்சம் எனக்கு வேண்டிய உங்க அவயங்களை நீதியின் அவயங்களா மாத்திட்டீங்கன்னு என் வல்லமை பலமா உங்க மேல விடும். அப்ப நான் சொல்றேன், அதனால அவர் சொல்ற நீதியின் ஆயுதங்களாக உங்க சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். பாவம் வந்து பாம்போட பொல்லாத பிடிச்சிக்கிட்டே இருக்கும், பின்னாடி இருந்து சுத்திக்கிட்டே இருக்கும். விட பார்த்தாலும் கூடாது, விட்டாலும் கூடாது. அது ஒரு சைஸான வல்லமை பாருங்க. இந்த பாவங்கிறது ரொம்ப மோசம். எண்ணத்தின் வழியாக நம்மளை தாக்கும், சரீரத்தின் வழியாக தாக்கும், பேச்சு வழியா தாக்கும், கேட்கறது வழியா தாக்கும். படுத்தாலும் தூங்க கூடாது, தூங்கினாலும் தூங்க கூடாது. ஒரு குடைச்சலே கொடுக்கும். அவர் சொல்றாரு, அதை மட்டும் ஒரு மனுஷன் ஜெயிச்சிட்டான் 100 அணுகுண்ட ஜெயிச்சதுக்கு சம்பந்தம். 2 தீமோத்தி 1:12 கடைசியில் ஒரு வார்த்தை போடுறாரு, காத்துக்கொள்ள வல்லவர் தேவன், நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் அப்படின்றார். அவர் சொல்றாரு, என் மாம்சத்தையும் என் சரீரத்தை நீதியின் அவயங்களா தேவத்திட்ட நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நீதியின் அவயங்களை தேவன் பார்த்து கொள்ள வல்லவரா இருக்கிறார். நீதியின் அவயங்களாட்டு யாரெல்லாம் தன்னுடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறாரு. அவயத்தை நீதியின் ஆயுதங்களை தேவத்திட்ட கொடுத்திருக்கிறேன். அந்நாள் வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் என்னை அவர் பாதுகாத்துக் கொள்வார். இல்லைன்னா என் சாவு முதிர் வயதுல முடியாத நாள் வரைக்கும், நான் சாக ஆசைப்படுற நாள் வரைக்கும் அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார்.
நான் சாவவே கூடாதுன்னா நான் சாவே மாட்டேன். என்னைக்கு சாவன்னு ஆசை வருது அன்னைக்கு தான் நான் சாவேன் அப்படின்றார். அவ்வளவு பவர்ஃபுல் இருக்குது தேவத்திட்ட, அவ்வளவு பவர் வல்லமை இருக்குது. நம்ம நினைப்போம் நோய் நம்மளை கொண்டு போகாது. நான் சொல்ல நோய் நம்மளை கொண்டு போகாது. நான் சொல்ல பாவம் தான் நம்மளை கொண்டு போகும், நோய் கொண்டு போகாது. நோய் ஒரு காலம் கொண்டு போகாது நம்மளை. நம்ம பாவம் தான் நோயாய் மாறி மரணத்துக்கு போகுது. பாவம் தான் முக்கியம். நான் சொன்ன பாவம் போச்சுன்னு ஜீவன் வந்துடும். பாவத்தின் சம்பளம் தான் நோய், பாவத்தின் சம்பளம் தான் மரணம். நீதியின் கிரியை சமாதானம் அமெரிக்கின்றது. நான் நீதி செஞ்சோம்னா அப்படியே டோட்டல் நோயிலிருந்து வியாதியிலிருந்து நான் டோட்டலா மாறிடுறேன். நான் சொல்லுவேன் பிசாசு நம்மளோட நோயிலே வச்சு தள்ளணும் அப்படின்னா அது நம்மளோட பாவத்தை கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டே இருக்கு. நம்மளோட பாவம் என்னைக்கு போதோ அன்னைக்கு ஜெயிச்சிடலாம். அழிவுல இருந்து தேவன் எப்படி, ஆபத்துல இருந்து பாடுகள்ல இருந்து எப்படி காப்பாற்றுகிறார். நல்லா இருக்கும். பாடுகள்ல இருந்து நீதிக்குரியவங்களை எப்படி காப்பாற்றுகிறார். சில பேர் எப்படி அதில் அழிறாங்க. ஒரு சாப்டர்ல நிறைய இருக்கு, காப்பாற்றப்படுகிறது இருக்குது, அதே இதுல அழிவுக்குரியதும் இருக்குது. அதனால ரெண்டும் இருக்கிற இடத்த நான் எடுத்துட்டு வந்தேன். ஆதியாகமம் புஸ்தகம் 19 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது, லோத்து சோதம்ல இருக்கும்போது சோதோமுடைய மனிதர்கள், வாலிபர்கள், கிழவர்கள் 4 திசையிலிருந்து வந்து சூழ்ந்து கொண்டு லோத்து வீட்டில் 2 தூதன் இருக்கிறான். உள்ள இருக்கிற தூதன் லோத்தை உள்ள இழுத்து கதவை பூட்டினான். இந்த சோதம் ஜனங்கள் லோத்தை கொல்லதான் வந்தாங்க. அவனை நெருக்குனாங்கன்னு இருக்கு, பக்கத்தில் நெருக்குனாங்க, கிட்டி நெருக்குனாங்க. எதுக்குன்னு கொல்றதுக்கு. ஏன்னா அவன் தான் வந்த தூதர்களை மனுஷனோட புனைவதற்கு கொடுக்க மாட்டேங்குது, தடையா நிற்கிறான். பாவிகள் என்ன பண்றாங்க, லோத்து தானே வந்த தூதர்களோடு கூட நம்ம பாவம் செய்ய முடியாது, அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது, தடையா இருக்கலாம்னு சொல்லிட்டு லோத்துக்கிட்ட போய் லோத்தை இழுத்து எல்லாரும் மிதிச்சு கொல்ல பார்த்தாங்க. ஆனா தேவனுடைய இரக்கம், அவன் பரிசுத்தத்துக்காக போராடினதுனால தன்னுடைய சரீரத்தை நீதின் அவயங்களாக அன்னைக்கு அவன் காமிச்சதுனால நீதின் ஆயுதங்களாக காமிக்கிறான். பாவம் செய்ய அனுமதிக்கிறது கிடையாது. அவன் சரீரங்களை அன்னைக்கு பரிசுத்தத்துக்காண்டி யுத்தத்துக்கு விடுறான். விடும்போது தேவன் தூதர்கிட்ட சொல்றாரு, இந்த லோகத்தை உள்ள இழுத்து கதவை போட்டு ஃபர்ஸ்ட் காப்பாற்றுவது. ஆமென். நீதி வேலை செய்யும் போது நான் சொல்லுவேன், அந்த உடனே தேவனுடைய வல்லமை வேலை செய். பரிசுத்தம் வேலை செய்யும் போது அந்த உடனே தேவ வல்லமை வேலை செய். பாவத்துக்கு அப்படித்தான். பாவம் செய்யும் போது உடனே அந்த நேரத்திலேயே நம்முடைய வாழ்க்கை உடனே மோசமாயிரு. 2வது பாயிண்ட் சொல்லுது 19:11 அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. ஆமென். 2 பேருக்கு கூடாக்குனா பிரச்சனை இல்லைங்க. சோதோம் குமாரன் பட்டணத்தில் முழுக்க இருந்த 4 திசையில் வந்த வாலிபர்கள், கிழவர்கள், பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லாருடைய கண்ணையும் அப்படியே அன்னைக்கு அந்த தெருவில் இருந்த எல்லாருடைய கண்ணையும் அப்படி கூடாகிட்டார். நான் சொல்லுவேன், கர்த்தருக்காக நிற்கிற மனுஷனுக்கு கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். நினைச்சு நிற்கிறதான் உண்மை. ஆமென். அவரோடு கூட அந்த யுத்தத்தில் நான் நீதி நாயகம் அவருக்காக நிற்பேன். நான் என்னை என்னென்ன அடிங்க, என்னை கொல்லுங்க, அந்த லோத்து சொல்றான் பாருங்க, என்ன வேணாலும் பண்ணு, தெய்வத்தை உனக்கு வந்து விட்டு தர மாட்டேன். என் பிள்ளை வேணா கூட்டுருவ, பிரச்சனை இல்லை. ஆனா என் வீட்டுக்கு வந்த தெய்வ தூதனை விட்டு தர மாட்டேன். தெய்வத்தை எவனுக்காண்டி விட்டு கொடுக்காம இருக்கிற மனுஷனை தேவன் யாருக்காண்டி விட்டு கொடுக்காரு. நம்ம படுற வேதனை எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்காகவும் தெய்வத்தை விட்டு கொடுத்துருவோம். ஆமென். புருஷனுக்காக விட்டு கொடுத்துருவோம், மனைவிக்காக விட்டு கொடுத்துருவோம், லவ்வருக்காக விட்டு கொடுத்துருவோம், ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுத்துருவோம், எல்லாருக்கும் வேண்டி தெய்வத்தை விட்டு கொடுத்துருவோம். இங்க இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துட்றேன், தெய்வத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனாலதான் தேவன் பார்த்தாரு, எடுத்தாரு. எப்படி லோத்து வெளியே போகும்போது லோத்து செத்தான், அதனால கண் இருந்தாதானே பிடிச்சி கொள்ளுவான், கண்ணையும் கூட விட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹே, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். அப்ப தப்பு எல்லாம் எங்க இருக்குன்னு நம்மகிட்ட தான் இருக்குது. அவர் சொல்ற, மகளை வேணா 2 எடுத்துட்டு போ, உன் தாகம் தீக்க மகளை எடுத்துட்டு போ. பிள்ளையா கடவுளா? அவன் பிடிச்சிக்கிட்டான்னு கடவுள். நிறைய பேர் பிள்ளைங்கனாலேயே தெய்வத்தை விட்டு போயிட்டாங்க. இவர் சொல்றாரு, கடவுளுக்காக இவர் வெகு தூரம் போறான். வேதம் சொல்லுது, அவனுமே வாசலை தேடி தேடி அழுத்தே போயிட்டாங்க. எந்த எண்ணத்தை சிறையாக்குறவர், அதாவது நம்மளுக்கு என்ன இருந்தாலும், நம்மளை குறித்து மற்றவங்களுக்கு என்ன நம்மளுக்கு தவறாக இருந்தாலும் எல்லா எண்ணத்தையும் சிறை பிடிக்கிறவர் கர்த்தர்ன்றார். ஏன்னா எண்ணத்தினாலதான் பாவம் வருது, அந்த எண்ணத்தையே கட்டி போட்டுறாரு. இல்ல, இதுதான் இங்க நடந்துச்சு. இவங்க பாவம் செய்தே ஆகணுங்கிற எண்ணத்துல இருக்கிறான், அந்த எண்ணத்தையே அவங்கள மாத்தி விட்டார். 3வது பாயிண்ட்,
ஆதியாகமம் 19:12-13 தூதன் சொல்றான், இந்த ஸ்தலத்துல இருந்து, இந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல இருந்து நீ உன் மருமகன், உன் மகள், உன் மனைவியை வெளியே கொண்டு போன்றார். இங்க ஒரு விசுவாச குடும்பம் ஒண்ணு இருக்குது, புதுசாட்டு காட்டுறாரு. விசுவாசத்தினுடைய வாலிய பிள்ளைங்களை இங்க காட்டுறேன். லோத்துடைய 2 பிள்ளைங்களுக்கும் 2 மாப்பிள்ளை பார்த்தாச்சு. அதனால தேவதூதன் சொல்றான், உனக்கு இங்க ஏதாவது மர்மம் இருந்தாலும் கூட்டிக்க. அப்போ லோத்து முதல்லவே பிரசங்கம் பண்றான் மகட்ட, இப்படி பட்டணம் அழிய போது, உங்களுக்கு பார்த்திருக்கிற மரும புருஷர்களை கூட்டுருவாங்க. அப்போ அவங்க போய் சொல்றாங்க, லோத்து சொல்றாங்க, மாமனார் சொல்றாரு, இந்த பட்டணம் அழிய போது நம்ம ஓடிடலாம் வாங்க. அவன் சொன்னான், நான் வரமாட்டேன், நான் வேணும்னா நீ இங்கே நில்லு, உங்க அப்பா அம்மா போட்டு. இவன் சொன்னான், கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல புருஷன் எனக்கு வேண்டாம். இருக்கிறீங்களா? அப்படி கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம், எனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை முக்கியம் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க, பணக்காரங்களை தான் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மாப்பிள்ளை உழ முடியுமா? அப்போ வா சர்ச்சைக்கும் கூட. அவன் சொன்னா வரமாட்டேன். அப்போ இவ்வளோ சொல்றா, நீ எனக்கு வேண்டாம். அவங்களோட பாவம் இருந்துச்சு, ஆனால் தெய்வத்தை ஒரு நேரம் கூட விட்ட கிடையாது. நான் சொல்லுவேன், சில நேரத்தில் அவிவிசுவாசிகள் ஆகியவர்களை நான் புருஷனை ஆக்கி கொள்ளும்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த வார்த்தை சொல்லுவாங்க, அவன் வரமாட்டான். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு எப்படியாவது ஊரில் ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து கல்யாணத்துக்கு சபையில் கொண்டு வந்து எரும மாடுக்கு பிஸ்கெட் கொடுத்தா நிற்குமா? ஹலோ, எரும மாடுக்கு பிஸ்கெட் கொடு, யானைக்கு பப்ளிக சோளாப்பொரி பத்துமா? பெரும் யானைக்கு ஒரு வார பிரசங்கத்திலேயோ ஒரு வருஷ பிரசங்கத்திலேயோ மாற மாட்டான். வேதம் சொல்றது, பரிசுத்தமாகிறவன் முடிவு காலம் வரைக்கும் பரிசுத்தமாகட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் இப்பதான் ஓடிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தம் ஆகல. அவன் ரசிக்கப்படாத ஒரு மனுஷன் கொண்டு வந்து பெரிய பணக்காரனை கொண்டு வந்தேனே, அவன் கரெக்டா சொல்லுவான், எனக்கு பிடிக்கல, புரியல, நான் வரமாட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம், அம்மாருங்க, நீ போ, புருஷனோட நீ போ, பிரிஞ்சிருக்க முடியுமா, நீ போ, அப்படிதான் சொல்லுவோம். நம்ம போயிரு, சேர்ந்துரு. இவ சொல்றா, நான் சேர்ந்து இருக்க மாட்டேன், நீ இங்கே நான் போறேன். அதனுடைய விளைவு என்ன? விசுவாச குடும்பத்தில் பெண் எடுத்தாலும், அவங்களோட தேவனை ஆராதிச்சாலும், தெய்வத்துடைய வல்லமையான வார்த்தைகள் வரும்போது அதுக்காக வாழ நினைக்கிறதா விசுவாசி. இந்த அவிவிசுவாசி, இவன் விசுவாசி அவிவிசுவாசம் சேர்த்த மிக்ஸ். அதாவது எப்படின்னா, விசுவாசிப்பான் ஆனா விசுவாசிக்க மாட்டான். சபைக்கு வருவான், கர்த்தரை விசுவாசிக்க மாட்டான், பெண்ணை மட்டும் பார்க்க சொல்லுவான். அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சர்ச்சைக்கு. இவன் நான் அன்னைக்கு இருந்த லோத்துடைய மக்கள் கர்த்தருக்காக நின்னாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு அவிசுவாசி சேர்த்து வச்சா நம்ம சேருவோம், நீ புருஷனோட இரு, நீ போ. அவனை பெல்ல மேல பேசி பேசி அவனை சபைக்கு கொண்டு வா. பேசி பேசி சபைக்கு கொண்டு வர முடியாது. தேவத்துடைய வல்லமை ஜாஸ்தி தான், பிசாசுடைய வல்லமை பார்க்கணும். ஆனந்தான் பிசாசு தான் இந்த உலகத்தை ஜெயிக்குது. ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டா 1000 ஆத்மா பாவத்தில் விடும். அப்போ தேவ வல்லமை பெருசா இருந்தாலும் தேவன் யாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துது. ஆனா நிரந்தரமா ரட்சிப்புக்குள்ள போறது நம்ம விசுவாசம் தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால இந்த மிக்ஸ், அங்கேயும் நான் போவேன், இங்கே இருப்பேன், மாட்டிக்கிட்டேன். நம்மளுக்கு ஏன் தேவ பாதுகாப்பு கிடைக்கல, தேவனுடைய நன்மைகளுக்கு நடக்கலன்னா நம்ம உலகத்துல போய் பொண்ணை மாப்பிள்ளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். வேதம் சொல்றது, லோத்து பட்டணம் எப்படி இருந்துச்சு? வானுயர பட்டணம். சோதகுமார பட்டணத்தை மாதிரி ஒரு பட்டணம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. சூப்பரா அழகான, கிட்டத்தட்ட ஒரு ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சான். நம்ம என்ன பண்ணுவோம், பெருமை, உலகத்தை பற்றி பெருமை. இவன் சொல்றான், பட்டணமும் நீயும் நாசமா போ, நான் ஓடிடுறேன். ஏமேன். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்காக ஓடுற மனுஷன் பழைப்பான், அதை அசால்ட்டு செய்யற மனுஷன் மாட்டிக்கிறான். 4வது பாயிண்ட் 19:15 ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு, ஆண்டவருக்காக வைராக்கியமா சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துற பிள்ளைங்களுக்கு தீர்க்க தரிசனம் இல்லைன்னா தகவல்கள், ரகசிய தகவல்கள் கிடைக்கும். அவன் சொல்றான், நீங்கள் அழியாதபடிக்கு உன் மனைவியையும் உன் 2 பிள்ளைகளையும் இந்த பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு போ. இது ஈஸி கிடையாது, படிக்கும்போது ஈஸியா வருது. ஏன்னா சோதகுமாரன் பட்டணம் முழுக்க இருக்குது. யாருக்கு இந்த ரகசியம் போனாலும் தப்பிடுவான். எல்லாருடைய கண்ணு கூடாகல, அந்த வீட்டை சுத்தின கூட கண்ணு, அந்த தெருவில் இருந்த கண்ணு கூடாச்சு, அந்த சோதகுமாரன் பட்டணத்துல இருந்த கண்ணெல்லாம் கூடாச்சுன்னா கூடாகல. ஆனா ஒரு ரகசியத்தை மட்டும் குடும்பத்துக்கு மட்டும் வானத்துல இருந்து வந்துச்சு, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு பிள்ளைய கூட்டு ஓடிடு.
இந்த செய்தி அந்த பட்டணத்துக்கே கடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு 10 பேராவது ஓடி இருப்பான், தப்பி இருப்பான். ஏமேன். அதான் வேதம் சொல்லுது, அவருடைய கண்ணுல இருந்து ஒருவனும் தப்பி போக முடியாது, அவருடைய பார்வையிலிருந்து ஒருவனும் தப்பி போக முடியாது. கரெக்டா அவர் துல்லியமா நினைச்ச மாதிரி எவன் தப்பணுமோ அவனுக்கு மட்டும்தான் தகவல் வரும், மாட்டிக்கொள்வான். வேதம் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிற உயிரோடு செத்தவன். அதாவது எல்லா விதமான காரியம் எனக்கு வேணும்னு சொல்லி ஒட்டிக்கிட்டுறாங்க. நான் சொல்றேன், பைபிள் சொல்லுவோம் வீட்டாரே சத்துரு அப்படின்னா வீடு வழியாக தான் வரும். ரசிக்கப்படாத சகோதரிகள் சகோதரர்கள் அவங்கெல்லாம் நம்மளை இழுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது போடலாம் ஒன்றும் கிடையாது, நீ போகலாம் வரலாம் சேர்ந்துக்க கொண்டுக்க. நான் சொல்லுவேன் அது ராங், தவறு. ரசித்தவருக்கு உண்மையா இருந்தா நாம் காப்பாற்றப்படும். லோத்துக்கு சொன்னாரு அழிவு வரப்போது தப்பிடு. நான் சொல்லுவேன் உண்மையான ஊழியக்காரங்களுக்கு இயேசுடைய வருகை நாளைக்குன்னா இன்னைக்கு கண்டிப்பா சொல்லுவார். அழிவு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா சொல்லுவார். அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையோடு கூட வாழ்றது ரொம்ப அற்புத விதமான ஒரு வாழ்க்கை. மொத்தம் 2 பிள்ளைங்க, கணவன் மனைவி மருமக 6 பேர். 6 பேர்ல 2 அவுட்டு, மிச்சம் 4. ஆமேன். அவ தூதன் சொல்றாரு 19:16 தாமதம் ஆயிட்டு இருக்குது. தாமதங்கிற வார்த்தை ஏன் போடுறாங்கன்னு, அவங்க எல்லாம் சட்டி புட்டிலாம் புறக்கிறாங்க, ஓடிடலாம். ஏன்னா பெரிய பணக்காரன்ல, கிலோ கணக்கில் தங்கம் இருக்கும், ஆடு மாடுலாம் இருக்கும், நல்ல வஸ்திரம்லாம் இருக்கும், புறக்கிட்டு ஓடிடலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தாமதம் ஆகி போச்சு. அவர்கள் தாமதித்த போது அந்த தூதன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் பிள்ளையும் கையையும் பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டான். ஏன்னா இவங்க ஓடி முந்திட முடியாது. கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை உங்களுக்காக நான் இப்படி நிற்கிறேன், என்னால் முடியல, கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். டக்குன்னு கையை பிடித்து தூக்கி கொண்டு போயிட்டான். ஆமென். நான் சொல்லுவேன் இயலாமையிலும் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இயலாமையா இருந்தாலும் அவனுக்கு தேவன் உதவி செய்வார். ஒரு ஆவியில்லாத மனுஷன் எல்லா திராணி உள்ளவனா இருந்தாலும் கடவுளோட உதவி வராது. இவனுக்கு ஏன் என்ன முடியலை, ஆனா உதவி செஞ்சார், பிடிச்சு வெளியே கொண்டு போய் விட்டான். அதுக்கு பின்னாடி சொல்லுது உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்பு. அதுக்கு அவர் சொன்னாரு முடியாது, மலைக்கு மேல என்னால ஓட முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மறிச்சு போவேன். தூதன் சொல்லுவான் இந்த சமபூமி எங்கே நிக்காத, மலைக்கு மேல போ, மலைக்கு மேல ஓட முடியான்ட்டார். அப்ப தூதன் சொன்ன வார்த்தைக்கு இவர் செவி கொடுக்கிறாரு, ஏலாமே சொல்றாரு. அப்புறமா சொல்றாரு இந்த சமபூமி எங்கும் பிராஸ்பரஸ் வரும், அக்னி கந்தம் வரும், அந்த இடத்தெல்லாம் அழிக்கும். அதுக்கு இவன் சொல்லுவான் பக்கத்துல கிட்ட ஒரு ஊர் இருக்குத, அங்க ஓடி போயிட்டா, அங்கதான் என்னால முடியும், நீ என்ன சொல்ற? தூதன் சொல்றான் உனக்கு வேண்டி அந்த பட்டணத்தையே விட்டுற. நம்ம உண்மையை சொல்லுங்க, உண்மையா வாழ்ற மனுஷனுக்கு வேண்டி அழிக்க நேரிட்ட இடத்தையே மனுஷனையே உண்மையா வாழ்ற ஒரு மனுஷன் தப்பு வைக்க என்ன வேணாலும் செய்யும். நம்ம இந்த விசுவாசம் இல்லாம போச்சு பாருங்க. கர்த்தர் எது வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணும், உண்மையா இருக்கிற என்ன வேணாலும் பண்ணும். ஆனா அதுக்கு முன்னாடி பிசாசனுடைய இருதயத்தை தாக்கிடுது, சரீரத்தை தாக்கிடுது. சரி உனக்காக கொண்டு போய் விடுறேன்னார். இல்ல நான் உனக்காக இந்த பட்டணத்துக்கு அவிழ்த்து போடாதபடிக்கு உனக்கு தர்றேன்னார். ஓடுறீங்கள்ல, மலைக்கு ஓட சொல்றாரு, பட்டணத்துக்கு தான் ஓட சொல்றாரு. சரி பட்டணத்துல போக சொல்லி விட்டுட்டேன், பக்கத்துல கிட்டதான் இருக்குது, அந்த பட்டணத்துக்கு ஓடி போன லோத்துடைய மனைவி பட்டணத்துக்கு தான் ஓடி போனா, ஓடி போகும்போது அப்படியே உத்து பார்த்தா. ஆண்டர் முதல்ல சொன்னார், ஆபரான் சொன்னாரு, டேய் இந்த இடம் ஃபுல்லா பெருசா இருக்குது, நீ கிழக்க போன கிழக்க போ, மேக்க போனா மேக்க போன. லோத்து மனைவிட்ட ஐடியா கேட்டான். அவ சொல்றா சோதோகும்பரம் பட்டணத்துக்கு போலாங்க, ரொம்ப அழகா இருக்குது, அங்க போலான்னா ஓகே, புள்ள போயிடுச்சு. அவதான் ஆசைப்பட்டு கூட்டு போனா. இப்ப ஆசைப்பட்டு அவ கூட்டு போனதுனால அதை விட்டு வர ஈருதே இல்லை. ஏமேன். ஏங்க பின்னாடி திரும்பி பார்த்தா, அவ பின்னாடி திரும்பி பார்த்தான்னு இருக்குது. ஏன் பின்னாடி திரும்பி பார்த்தானே, அந்த இடத்த அவதான் அன்பு கூர்ந்தா, அதனால அதை விட்டு அவளுக்கு வர்றதுக்கு மனசு. லோத்து மனைவி உப்பு தூண் ஆகப்பட்ட பின்னாடி லோத்தும் லோத்துடைய பிள்ளைங்களும் அந்த அம்மாவை இல்லைன்னா மனைவியை அடக்கமே பண்ண விட்டாங்க. வேதம் சொல்லுது இந்நாள் வரைக்கும் இருந்துச்சு அந்த இடத்துல. ஏங்க எங்க அம்மா இறந்திருக்குது, அடக்கம் கூட பண்ணக்கூடாதா? என் மனைவி இறந்திருக்கிறாங்க, அடக்கம் தான் பண்ணக்கூடாதா? சரி நாங்க எங்க ஆவிக்குரிய சிஸ்டத்தில் அடக்கம் பண்றோம், பண்ணிருக்கலாம்ல இல்லையா? பண்ணிருக்கலாம். லோத்துக்கும் லோத்துடைய பிள்ளைங்களும் சேர்ந்து லோத்துடைய மனைவியா பிரச்சனை எல்லாம் ஓஞ்ச பின்னாடி, தீ எரியும் போது தான் பார்க்க கூடாது,
தீயெல்லாம் அடுத்த நாள் விடிய காலம் நைட்டு எரியுது, 2 நாள் கழிச்சு வந்து அதை எடுத்து எரிச்சிருக்கலாம் பாருங்க. அம்மா இப்படியே குத்துக்களாட்ட நிற்கிறால எடுத்து புதைச்சிருக்கலாம். ஏன்னா நான் சொல்லுவேன், தேவனால் கைவிடப்பட்டது எதுவும் நம்மளை தீட்டுப்படுத்தும். சொந்த மனைவிங்க அடக்கம் பண்ண விட்டான், அவன் போனான். சொந்த பிள்ளைங்களை பெத்த அம்மாவா இருந்தாலும் தெய்வத்துக்கு விரோதமா ஒரு காரியத்தில் இருந்தா அவன் எனக்கு வேண்டாம். கெட்டின மனைவியா இருந்தாலும் தெய்வத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தில் இருந்தா வேண்டாம். அப்படி விட்டுட்டு போனதுனால தான் அது அங்கே நின்றுச்சு. அது ஏன் வச்சாங்கன்னா, பின்னிட்டு பார்க்குறவன் இப்படிதான் ஆவாங்கிறதுக்கு ஒன்று வைக்கப்பட்டது. இன்னொன்று, லோத்துடைய பிள்ளைங்களுடைய விசுவாசம் என்னது என்பதை காண்பிக்கும்படிக்கா விட்டு போச்சு. அவங்களுடைய விசுவாசம் என்னது? தெய்வத்துக்கு விரோதமாக எதுவாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம், விட்டுறணும். அது வார்த்தையை கேட்காம உப்பு தூணாகுதோ நல்ல தூணாகுதோ போட்டு நான் பின்னிட்டு வர முடியாது. நான் அதை தொட்டு நானும் சாக முடியாது. நம்ம அப்படி கிடையாது. பிள்ளை தரிகட்டு போது அதுக்கு பின்னாடியே நெஞ்சிட்டு போகிறோம், அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கோம். என்னைக்கு ஒரு மனுஷன் இந்த விற்கிறதுக்கு முன்னாடி இருந்து, அது விற்கிறதுக்கு முன்னாடி சும்மா போக மாட்டான். குடும்பங்கள் இழுத்து அதில் போகாமல் என்னைக்கு இருக்கிறானோ அவன் 100% காப்பாற்றப்படும். அவன் அழிஞ்சு போகிறான். அந்த அழிவில் நீங்கள் பங்கிட்டு கொள்ளக்கூடாது. நானும் என் பிள்ளைங்களும் தெய்வத்தோடு நிற்பது நித்திய ஜீவன். என் பிள்ளைங்களும் நானும் விற்கிற ஆராதனைக்காரங்களோட இல்லைன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனுடன் உறவு வச்சிருந்தா அது நரகம். இதனால தான் சொல்றது, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயங்கள் எப்பவுமே பாவிகளுக்கு சம்பந்தப்படவே கூடாது. தெய்வத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி நீங்கள் ஓடினீங்கன்னா நித்திய ஜீவன்.